சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கேவி, ஷீலா ராஜ்குமார், ஜாக்லின், ஆதவன் மற்றும் பலர் நடித்து தமிழ் தயாரன் அவர்களின் இயக்கத்தில் பாலசுப்ரமணியன் அவர்களின் இசையில் ஜெகன் ஜெயசூர்யா அவர்களின் ஒளிப்பதிவு மற்றும் தயாரிப்பில் தான் இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தில் ஆன்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பல இடங்களில் மலைவாழ் மக்களுக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய பேசிக் நீட்ஸ், சாலை வசதியாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், மருத்துவ வசதி, இந்த மாதிரி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கஷ்டப்படுற மக்களோட துயரங்கள் தான் இது. ஒரு படம்னு சொல்கிறதையும் தாண்டி இதை அந்த மக்கள் படுற கஷ்டத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ எந்த விதமான அவங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை கொடுக்காத பட்சத்தில் அவங்கக்கிட்ட போராடி அதை நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் நான் இதை சொல்லுவேன். இதில் நல்லது கெட்டது, ஹீரோயிசம், நெகட்டிவ், வில்லன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி அந்த சூழ்நிலை அந்த மக்கள் படுற துயரத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் கொடைக்கானலுக்கு கீழே இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமம் வெள்ளக்கவி. ஸோ இந்த கிராமத்தில் ஹீரோயின் அவங்க இருக்காங்க. படத்தோட முதல் காட்சியிலே ஒரு மண் சரிவினால அந்த ஊர் சார்ந்த ஒரு 5 பேர் இறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு அவங்கள மீட்டு அங்கேருந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரனால கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி அவங்க அந்த டோலி கட்டி தான் தூக்கிட்டு வரணும். ஸோ அப்படி தூக்கிட்டு வரும்போது பாதி வழியிலே அவங்க உயிர் போயிடுது. அதில் இன்னும் ஒரு உயிரை காப்பாற்றிடலான்னு பாதி தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த உயிரும் போகும்போது எதேச்சியாக அந்த பக்கம் அடுத்த நாள் இன்னும் 2-3 நாளில் தேர்தல் வர்றதுனால அவங்க கிட்ட ஓட்டு கேட்டவர் எம்எல்ஏ போலீஸ் பாதுகாப்போட வராரு. அந்த சூழ்நிலையில் அந்த சிச்சுவேஷன் அது கொஞ்சம் டஃப் ஆக்கிறது. ஹீரோ எதிர்கேள்வி கேட்டோம்னா அது ஒரு பிரச்சனையாகி கைகள் அப்புறம் முடிஞ்சிருது. அதில் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே செருப்பு வீசப்படுது. இதை தனக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் அவமானமாக நினச்சிக்கிட்டு அந்த மக்களுக்கு பயம் இல்லை, அதிகாரத்துக்கு மேலே பயம் இல்லை, நம்ம மேலே ஒரு பயம் இல்லை, அதை திணிக்கணும், அதுக்கு நான் நான் பழிவாங்க போகிறேன்னு அவர் ஹீரோவை பழிவாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை காத்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு 9 மாதம் பிரசவத்துக்கு காத்துட்டு இருக்கிறப்போ ஒரு சேர இந்த ஹீரோவும் காவல்துறை அதிகாரியும் அவங்க கூட்டத்துக்கிட்ட நடுவில் மாட்டாரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பிரசவ வலி அவங்கள மருத்துவமனைக்கு அந்த மருத்துவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டனால அவங்கள டோலி கட்டி அந்த ரூட்டில் தூக்கிட்டு வராங்க. ஸோ இது ரெண்டுமும் எப்படி ஒரு சேர என்ன நடக்குது அவங்களுக்கு, கடைசியில் அவங்களுக்கான அந்த நீதி நியாயம் கிடைச்சிதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பி என்டிங்கோ இல்லை இது ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு முடிவோ எதுவுமே இருக்காது. இன்னைக்கு அந்த சூழலில் நடக்கிறது தான். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருக்கு பிடிக்கல, என்ன இதெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த விஷயமுமே இந்த படத்தில் நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இது ஒரு படம் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த படம் இன்றைக்கும் இந்த ஒரு 2025 டெக்னாலஜியோட பீக்கில் இருக்கிற இந்த சமயத்திலையும் கூட மலைவாழ் மக்களுக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய சாலை வசதியோ, மருத்துவ வசதியோ, படிப்பு வசதியோ, எந்த விதமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காம அவங்களை இன்னுமே தட்டி கழிச்சிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு கேள்வி. அதை சரியாக அவங்களுக்கு கிடைக்க வைக்க முயற்சி பண்ண வேண்டிய அரசு அதிகாரிகள் அதை பண்ணாமல் தண்டத்துக்குன்னு அங்கே உட்காந்துக்கிட்டு சேவை செஞ்சிட்டு இருக்கிறன்ற பேரில் லஞ்சத்தை வாங்கி வயிற்று நிரப்பிட்டு இருக்கிற அவங்களுக்கும் இது ஒரு கேள்வி. இதை அவங்கக்கிட்ட எத்தனையோ போராட்டமாகவோ மனுக்களாவோ கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க. எவ்வளோ போய் வாக்குறுதிகளை நம்பி அவங்களும் பல தேர்தல்கள் சந்தித்து ஓட்டு போட்டு இன்னமும் ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை நம்மளுக்கு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நம்ம செய்திகளை பார்க்கறது தான். இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு படமாக இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னடா இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் சுற்றுவீங்க? படம் பார்க்க நம்மளுக்கே தெரியும், இந்த இருட்டுக்குள்ளேயே சுற்றுறது, அந்த மலைவாழில் அந்த இறங்கி வர அந்த தூரத்தை அவங்க கடந்து வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? ஏன்னா நம்ம படமாக பார்க்குறப்போ ஒரு சீனை கட் பண்ணால் அடுத்த சீன் வந்துடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. அவங்க அந்த தூக்கிட்டு வர்றதுக்கான பட்ட கஷ்டங்கள் நம்ம பார்க்குறப்ப தூக்கிட்டு வந்துருங்களேன், எவ்வளோ நேரம்னா அதுக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதே அந்த மக்கள் ரியல் லைஃப்பில் அது கடந்து வரதுக்கான நேரமும் தூரமும் காலமும் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு விரயமாக அந்த உயிர் விரயமாகுது. எத்தனை உயிரை அவங்க இது வரைக்கும் பறி கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை ஒரு படத்தையும் தாண்டி அவங்க படுற கஷ்டத்தையும் துயரத்தையும் மக்களான நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்துறதுக்காக இந்த சினிமான்ற ஒரு கலையை பயன்படுத்தியிருக்காங்க. காலகாலமாக மக்கள் படம் கஷ்டத்தையும் அவங்க படுற துயரத்தையும் சினிமா மூலயமா நிறைய விஷயங்கள் இந்த கலை மக்கள்கிட்ட சேர்த்துருக்கு. அதில் ஒரு வகையான ஒரு கலை மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கிற மலைவாழ் மக்களின் கஷ்டம் தான் இந்த படம் கேவி. இதில் எனக்கு உண்மையாக பாராட்டப்பட வேண்டியவர் அப்படின்னா இந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் தயாரிப்பாளர். நார்மலாகவே ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மலாக நம்ம வெளியூர்களில் போயிட்டு தங்கி படம் எடுக்கிறது, இல்லை நம்ம ஊருக்குள்ளேயே லோக்கலில் படம் எடுக்கிறது, பர்மிஷன் வாங்குறது, பொதுமக்களை இது எல்லாமே ரொம்ப கஷ்டம். சினிமா எடுக்கிறது கஷ்டம்.
ஆனால் இந்த மாதிரி மலைவாழ்க்குள்ள அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே இருந்து ஏறி இறக்கமாக இருக்கிறது, கேமரா வைக்கிறது, அவங்களுக்கு அந்த சினிமா எடுக்கிறதுக்கான அடிப்படை தேவைகளை கொண்டு போய் மேலே சேர்க்கறது, இது மாதிரிலாம் பல கஷ்டத்தை அந்த குழு கண்டிப்பாக வந்து கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இது நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பல இடங்களில் இருட்டில் தான் அந்த படம், ஏன்னா நைட்டில் தான் அந்த படம் முக்கால்வாசி ட்ராவல் பண்ணும். ஆனால் ஒரு ரொம்பவே வந்துட்டு ரியல் லைட்டுக்குள்ளே தான் அந்த படத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லணும். நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற அந்த ரியாலிட்டி க்ளோஸ் டு ரியாலிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இசை நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப்பில் நம்மளுக்குலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்காது. ஆனால் அவங்களோட வழியை நம்மளுக்கு எது மூலியமாவது கடத்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த இசை மூலியமாக நிறைய இடங்களில் கடத்தியிருப்பாங்க. அதுக்கு ஒரு இசை பெரும் பங்காற்றி இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி வசனங்களுமே சரி பெரும் பங்காற்றி இருக்கு. இந்த படம் வந்துட்டு நான் படம் ஆரம்பிக்கிறப்போ எண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எப்படியாவது ஒரு விதத்தில் ஒரு போராட்டம் வெடிக்கும், ஒரு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரியாலிட்டிக்குள்ளே முடிச்சிருப்பாங்க. இங்கே எதுவுமே மாறாதுன்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அது வலிச்சாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் காசு கொடுத்து படம் பார்க்குற ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கலாமேன்னு தோணினாலும் அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதை நிதர்சனத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அதை தாண்டி நம்ம என்னதான் சினிமாத்தனமாக ஒரு நல்லதை நினைச்சோம் நடக்கணும் விதைச்சோம் நம்ம ட்ரை பண்ணாலும் ரியாலிட்டி இஸ் ரியாலிட்டி. இங்கே அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ மாறாத வரைக்கும் அவங்க இந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இன்னமும் அந்த மக்களை வஞ்சிக்காத நிப்பாட்டுறது வரைக்கும் இந்த மாதிரி பல படங்கள் வருமே ஒழிய அவர்களோட நிலை மாறுமான்றது கேள்விக்குறி தான். ஸோ இந்த குழுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இவங்க எதை நோக்கி இந்த படத்தை எடுத்தாங்க, எதற்காக இந்த படம் எடுத்தாங்க அப்படின்றதுக்கான விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது லாபத்தை தாண்டி மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான். ஸோ தயவு கூர்ந்து முடிஞ்சால் இந்த வாரத்தில் இந்த படத்தை போய் பாருங்கள். நீங்கள் பார்க்க இந்த படம் கேன்சல் செய்யப்படாமல் அந்த ஷோஸ் ஃபுல்லாகிறப்போ அவங்களோட வழி உங்ககிட்ட வந்து சேர்ந்தால் போதும். நீங்கள் வந்து எந்திரிச்சு கொடி பிடிக்க வேணாம், அவங்களுக்கு பக்கபலமாக துணை நின்று போராட வேணாம். ஆனால் இந்த படம் உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா வரும் தேர்தல்களில் உங்களுக்கான தலைவர்களை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அவ்வளோதான். எனக்கு இந்த படம் ஒரு பெரிய மன போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, மன கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லணும், ரொம்ப பெரிய வழியை காட்டியிருக்கு. ஸோ அதுக்கு இந்த படம் வந்து 100 out of 100 கொடுக்கலாம். அதுக்கு நடுவில் மார்க்கெல்லாம் குறைச்சி இதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் சொல்லியிருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from விஜய் காதகன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.